ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சாம்சங் டிவி. இந்த டிவி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி, சாம்சங்கோட 65 இன்ச் ஸ்மார்ட் டிவி. மாடல் பார்த்திங்கன்னா சாம்சங் Q70 CA65. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1.5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில். பட் சோஃபார் இதில் எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே வந்ததில்லை. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை சாம்சங் லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சேனல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரில ஃப்ரீ லைவ் ஹிந்தி நியூஸ் சேனல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேவரட் கார்ட்டூன் சேனல்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ், நெக்ஸ்ட்டு ரீஜனல் நியூஸு, அடுத்தது மூவி சேனல்ஸு, ட்ரெண்டிங் மியூசிக், என்டர்டெயின்மெண்ட் சேனல், இங்கிலீஷ் நியூஸ் சேனல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இவங்க சாம்சங் டிவி ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா கொடுக்குறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கான கார்ட்டூன்ஸுமே இதுலேயே கார்ட்டூன் சேனல்ஸுமே இதில் அவங்க ஃப்ரீ ஆஃப் பேக்கேஜ் மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ஸ் இது QLED அப்படின்றதால குவாண்டம் லெட் அப்படின்வாங்க, அதுதான் QLED. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா லைவ் டிவி, நியூஸு, மூவிஸ் அண்ட் ஷோஸு, கிட்ஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் அண்ட் மியூசிக் அண்ட் லைஃப் ஸ்டைல். இப்போ மூவிஸ் பார்த்திங்கன்னா இதிலே சம் ப்ரீ பில்ட் மூவிஸ் இருக்கும். அந்த மூவிஸுமே நம்ம இதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மூவிஸை ஜஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், அந்த மூவிஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் லைவ் சேனல்ஸ், என்னென்ன சேனல்ஸ்லாம் லைவாக நம்ம யூஸிங் சாம்சங் டிவி ப்ளஸ் வச்சு அக்சஸ் பண்ணலான்றதையுமே இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ப்ரீ பில்ட் அப்ளிகேஷன்ஸ், சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்ம என்னென்னா நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஏர்டெல், எக்ஸ்ட்ரீம் ப்ளே, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம், ZEE5 இது எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சோஃபார் ஓடிடியில் பெஸ்ட்டு அப்படின்னு ஆப்பிள் டிவி சொல்லணும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் டிவியோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த QLEDக்கு ரொம்ப விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபியூ வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு, பிக்சர் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு என்னென்னா இல்லை வாய்ஸ் ஃபியூச்சருமே இருக்குது. யூஸிங் வாய்ஸ் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிவியை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். இது கீவேர்டு ஹை பிக்ஸின்றது தான் கீவேர்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெமோ காட்டுறேன். ஹை பிக்ஸி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங்னு வந்துடுச்சு. ஹை பிக்ஸி, ப்ளே தமிழ் சாங்ஸ். ஓகே, சரியாக லிசன் ஆகல, மேபி ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஹை பிக்ஸி, ப்ளே தமிழ் சாங்ஸ். இப்போ நான் ப்ளே தமிழ் சாங்ஸ் அப்படின்ற கமெண்ட் சொல்லியிருக்கேன். இது சோனின்னுவாங்க. பட் சோஃபார் சாம்சங் நான் யூஸ் பண்ணுறேன், பெருசாக எந்த இஷ்யூவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சாம்சங் டிவி யூஸ் பண்ணோம், 32 or 43 இன்ச்சு. பட் அதுவுமே நல்லா தான் இருந்தது. சோஃபார் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூமே வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணோம். அது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய சென்னை ரூமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ அதனாலே நாங்கள் மறுபடியும் அகைன் சாம்சங் சூஸ் பண்ணோம். மெயின் ரீசன் என்னென்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ப்ராடக்ட்டில் பெருசாக எதுவும் இஷ்யூ வரல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது என்னுடைய விஷுவல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நார்மலாகவே இந்த வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் சின்ஸ் இது QLED டிவின்றதால உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும் அந்த வீடியோ குவாலிட்டியை. உங்களுக்கு இதில் எப்படி தருதுன்னு தெரில. எனக்கு டிவியில் பார்க்குறப்ப ரொம்ப வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்டி வியூவிங் பண்ணிக்கலாம். சேம் டைமில் 2 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனுமே நம்ம கஸ்டமைசபிள் தான். எந்த அப்ளிகேஷன் ரைட் லெஃப்ட் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 அப்ளிகேஷனுமே வியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஃபியூச்சர் தான். பட் இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. மேபி இந்த சைடு ஒரு சைடு சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு சைடு பிக்சர்ஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 அப்ளிகேஷன் அட் ஏ சிங்கிள் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை 2 அப்ளிகேஷன் இங்கே ஒன் சைட் சோனி லைவ், இன்னொரு சைடு வந்து கிட்டோ மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், ஒரு லைவ் டிவி ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ் அப்படின்றது தான் மேலே இருக்க மெனு. இதில் தான் வந்து நமக்கு தேவையான ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் ஜியோ, ஸ்பாட்டிஃபை, ஆஹா, அமேசான் அலெக்ஸா, எக்ஸ்ட்ரீம் ப்ளே இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணது ஆப் பார்த்திங்கன்னா டாட்டா ப்ளே, பிஞ்சி இந்த ஆப்லாம் இருக்குது. நம்ம இதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கேட்டகரி வைஸ் நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்க மாதிரி வீடியோ, ஸ்போர்ட்ஸ், கேம், லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பியன்ட்ன்றது வந்து என்னென்னா நம்மளுடைய டிவியோட தீம் வந்து செட் பண்ணுறது. இல்லை மல்டிபிள் தீம்ஸ் இருக்குது, அந்த தீம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய டிவிக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். தீம், வால்பேப்பர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு குளோபல் சர்ச் மாதிரி தான் ஒர்க் ஆகும். எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூவியோட நேம் மட்டும் சர்ச் பண்ணால் போதும், உங்கள் டிவியில் இருக்க இன்ஸ்டால் ஆகிருக்க எல்லா அப்ளிகேஷன்லேயும் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மூவிஸ் இல்லை சாங்ஸ் அது என்னவோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அயன்மேன் சர்ச் பண்ணுறேன், அதனுடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அயன்மேன் மூவி சர்ச் பண்ணுறேன், அதனுடைய ரிசல்ட் இப்போ நமக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ரிசல்ட் கொண்டு வந்துடுச்சு, பெஸ்ட் மேட்ச் ஃபார் அயன்மேன் அப்படின்ட்டு. நான் இப்போது ஜஸ்ட் செக் பண்ணுறேன் எங்கெங்கே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன்மேன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபிள் வித் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, அதனுடைய சர்ச் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அயன்மேன் ரைஸ் அப்படின்றது வந்து இதில் இருக்குன்னா ப்ரைமில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாட் ஸ்டார், செகண்ட் வந்து ப்ரைமு, தேர்டுமே அயன்மேன் 3ன்றது ஹாட் ஸ்டாரில் இருக்குது, அயன்மேன் 2ன்றதுமே ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் சர்ச் ரிசல்ட் வந்து நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு யூடியூப்பில் இருக்கிறதுக்கு அயன்மேனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க யூடியூப் கண்டென்ட்மே கொண்டு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அயன்மேன் 2012 ரீமாஸ்டர் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு குளோபல் சர்ச் இருக்குன்றதால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூவியை போய்ட்டு எந்த ஓடிடியில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும் இந்த சர்ச் வந்து. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு சொல்லலாம். எல்லா டிவியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, பட் சாம்சங்கில் வந்து இந்த டிவியில் இந்த மாடலில் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஃபியூச்சர் வந்து என்னென்னா நம்ம கூகுள் ஹோம், அலெக்ஸா இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொபைல்லையுமே டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் வந்து மொபைல்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இட்ஸ் கனெக்டட் டு வைஃபை கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணோம். கூகுள் ஹோம்லேயுமே அந்த மாதிரி ஸ்மார்ட் திங்ஸ்ன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த டிவியை வந்து பேர் பண்ணோம். அது கூட இப்போது ஆக்சுவலாக நான் பேர் பண்ணல, பட் பேர் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். பேர் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஹோம் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேபி டிவி ஆன் ஆஃப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வாய்ஸ்லேயே பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டிவியை வந்து பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேம் மோடுமே இருக்குது. இது வந்து நம்ம கேம் மோடுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது தகுந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக வரும். அந்த ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் வந்து இதில் ஒரு கோட் மாதிரி ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து நம்மளுடைய டிவியை வந்து ஃப்ரம் சிஸ்டம் பேக்எண்ட்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். அந்த ஃபியூச்சருமே இருக்குது. இன்கேஸ் டிவியில் வந்து எதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்குது, எதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைட் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப நமக்கு தெரியல அப்படின்னா சாம்சங் கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க ஃப்ரம் தேர் எண்ட்லேருந்து. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சருமே இருக்குது. ஏதாச்சும் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் அப்படின்னா தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி டெக்னீஷியன் வரணும். இன்கேஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னா நம்ம பை டேக்கிங் கண்ட்ரோல் நம்ம டிவியை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்யூ என்னென்னு ட்ரபிள் ஷூட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ஸ்மார்ட் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிவைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்ட் டு ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்ட்டு. யூ கேன் ஆட் டிவைஸ் லைக் லைட்ஸ், அவுட்லெட், சென்சார் டு ஸ்மார்ட் திங்ஸ் ஆன் திஸ் டிவி. என்னென்ன ஸ்மார்ட் திங்ஸில் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ இப்போ வந்து சம் லைட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கு எல்லாமே வைஃபை கனெக்ட் ஆகியிருந்தால் போதும். ஸ்மார்ட் திங்ஸில் கனெக்ட் பண்ணி நம்ம டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம டிவியில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரம் டிவி வி கேன் அக்சஸ் த டிவைஸ். ஸோ அந்த ஃபியூச்சருமே இருக்குது. சின்ஸ் இது ஸ்மார்ட் டிவி அப்படின்றதால அந்த ஒரு ஃபியூச்சருமே இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக எல்லா டிவிலையும் இருக்க மாதிரி ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் பிக்சர்ஸ்க்கு ரிலவெண்ட்டான பிக்சர்ஸ் மோடு,
பிக்சர் மோடு. நெக்ஸ்ட் இல்லாமல் வந்து பிக்சர் செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சவுண்டுக்கும் அந்த மாதிரி சவுண்ட் மோடு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நெட்வொர்க் ரிலவெண்ட்டாக இருக்க கனெக்ஷன்ஸ், அடுத்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண அதனுடைய டிவைஸு, ஆப்பிள் ஏர்ப்ளேவுமே இந்த டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மிரரிங்குமே இருக்குது. சின்ஸ் இது வந்து ஸ்மார்ட் டிவி அப்படின்றதால இதில் நார்மலாக வந்து அந்த ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் அதுவுமே இருக்குது. ஸ்க்ரீன் வந்து நீங்கள் மொபைலில் கண்டென்ட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் செட்டிங்கில் வந்து வாய்ஸு, இன்டெலிஜென்ட் மோட் இது எல்லாமே இருக்குது. வாய்ஸ் வந்து நம்ம என்ன வாய்ஸ் வச்சுருக்கோம், ஆல்வேஸ் இதுலேயே வந்து என்ன ஃபியூச்சர்னால் ஆல்வேஸ் ஆன் கொடுத்தோன்னா இன்கேஸ் டிவி வந்து ஆஃபில் இருந்தாலுமே நம்ம கமெண்ட் மூலயமா டிவி வந்து ஆன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரிமோட் எங்கே இருக்குது தெரியல அப்படின்னா ரிமோட் இல்லாமலே வந்து ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருந்தோன்னா நம்ம கமெண்ட் மூலயமாவே வந்து டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த ஸ்க்ரீன் இஸ் ஆன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் அந்த கமெண்ட் ஒர்க் ஆகும். ஆல்வேஸ் கொடுத்துருந்தோன்னா டிவி இன்கேஸ் வந்து நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணியிருந்தாலுமே அந்த கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிவியை ஆன் பண்ணிக்கலாம். இல்லை கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், டிவி ஃபங்க்ஷன்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டு, டிவைஸோட கேரு, ரிமோட் கண்ட்ரோல் கைட். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கைடு அப்படின்றத நான் வந்து சொன்னது. இது வந்து ஃப்ரம் ரிமோட் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து என்னென்னா இது எனேபிள் பண்ணோன்னா சாம்சங் கஸ்டமர் கேர் வந்து நம்ம டிவி அக்சஸ் பண்ணி அதில் இருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் மாடல் QA65 Q70 CA KLXL. இதுதான் வந்து டிவைஸோட மாடலு. நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இதில் இருக்க எல்லா ஃபியூச்சருமே சொல்லிட்டேன். இதில் மேஜராக வந்து பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு லைவ் டிவி அப்படின்ற ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து எதுவும் அந்த மாதிரி பேரண்ட் கண்ட்ரோலுமே இருக்குது. இதில் வந்து நம்ம பேரண்ட் கண்ட்ரோல் மூலிமா வந்து எதெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேரண்ட் லாக் பண்ணி வச்சுருக்கலாம், அப்ளிகேஷனும் லாக் பண்ணி வச்சுருக்கலாம், கண்டென்ட்டுமே லாக் பண்ணி வச்சுருக்கலாம். பேரண்ட் லாக் அப்படின்ற இது அப்புறம் ப்ரிஃபரன்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷன் வச்சு இன்கேஸ் நம்ம ஒரு சில்ட்ரன் இருக்குது நம்ம வீட்டிலனா அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பேரண்டல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு மேஜராக வந்து எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் இருக்கிறது தான் இதுலேயுமே இருக்குது. இதில் அடிஷ்னலாக வந்து இந்த சாம்சங் லைவ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸுமே எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இதில் வாய்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து ஸ்மார்ட் திங்ஸ் அப்படின்றதுமே நல்லாயிருக்கு. கூகுள் ஹோமு, அலெக்ஸா இது கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக வீட்டில் இருக்க ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஏசி, ஸ்மார்ட் லைட்டு அதெல்லாம் இப்போ வந்துடுச்சு, அதையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் நல்லாயிருக்கு. ப்ராடக்ட்டில் எதுவும் பெருசாக இஷ்யூ இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிவியை வந்து வாங்கலாம். பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பட் ஒர்த்து தான். அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த டிவி ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். நார்மலாக ஒரு 65 இன்ச் டிவி வாங்கினா ஒரு 60-70 ஆகும். பட் இது வந்து அடிஷ்னலாக ஒரு 30-35 அடிஷ்னல் ஆகும் நார்மல் ப்ரைஸை விட. பட் இது ஒர்த்து தான் வச்சுக்கோங்களேன். எல்இடிக்கு நெக்ஸ்ட்டு வந்து QLED அப்படின்றது தான், குவாண்டம் எல்இடி அப்படின்வாங்க. நான் வந்து ஆக்சுவலாக பிக்சர் குவாலிட்டிக்காக இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இந்த டிவி வந்து வாங்குறப்பே வந்து கொஞ்சம் நல்ல பிக்சர் குவாலிட்டியாக வாங்கினேன். ஏன்னா டிவி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் ஒரு டிவி வச்சுருக்கோம். ஸோ வாங்குறப்பவே வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்றது என்னுடைய தாட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டை பற்றி ஏதாச்சும் ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவர்ட் பேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.